என்னடா இது எத்தனை தடவை ஃபிக்ஸ் பண்ணாலும் சும்மா கலண்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. கண்ணாடியில் ஒட்ட வச்சு இந்த ஒரு இந்த மொபைல் ஹோல்டரில் வச்சாலே வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துருது. இதுக்கு ஒரு நல்ல வழி கண்டுபிடிக்கணும். இதே பிரச்சனை தானே உங்களுக்கும்? உங்கள் கார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கண்ணாடியில் ஒட்ட வச்சோம் அப்படின்னா இந்த மொபைல் வச்சதுக்கப்புறம் டக்குன்னு பிடிங்கிட்டு வந்துடுதா? அதை வந்து அங்கே கண்டினியூவாக வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். என் பெயர் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்ட் கிரியேஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருமே வந்து காரில் இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ணாடியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோனை வந்து மாட்டி வச்சுப்போம். இது வந்து நம்ம ஒரு நேவிகேஷனுக்காகவோ இல்லை ஃபோனை வந்து நம்ம யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளே பார்க்கறதுக்காகவோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கண்ணாடியில் வந்து இந்த மாதிரி ஒட்ட வைப்போம். ஒட்ட வச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கார் மூவிங்கில் இருக்கும்போது டக்குன்னு வந்து இது கலண்டு விழுந்துரும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம எத்தனை தடவை ஒட்ட வச்சாலும் மறுபடியும் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றது நான் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதை வந்து பண்ணிங்கனாலே வந்து கண்டினியூஸாக அந்த கண்ணாடியில் வந்து ஒட்டிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரெகுலராக வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸில் வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே ஏர் பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியில் வந்து நம்ம ஒட்ட வச்சிருக்கும்போது அது வந்து ஏர் பாஸ் ஆகும்போது இந்த கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒட்ட வச்சு காமிச்சிடுறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒட்ட வச்சு காமிச்சிடுறேன். ரெகுலராக வந்து இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த இடத்துல வந்து மொபைல் வந்து நம்ம வைக்கும் பொழுது இந்த வெயிட் தாங்காமல் இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே வந்து ஏர் ஹோல்ஸ் அதாவது ஏர் போச்சு அப்படின்னாலும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய கிளிப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆனாலும் இந்த மாதிரி வந்து அது கலண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு துணியை வச்சு நீட்டாக வந்து இதை தொடச்சிருங்க. தொடச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 சொட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இது மேலே அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் அதில் ஒட்ட வச்சு இந்த கிளாம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட கண்ணாடியில் இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது வந்து நான் என்னோட காரில் நான் யூஸ் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். என்னோட கார்லேயும் என்னோட மொபைலை வந்து நான் ஹோல்டு பண்ணும்போது அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருந்தது. இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா தண்ணியை வந்து தடவிட்டு இதை கண்ணாடியில் ஒட்ட வச்சு லாக் பண்ணேன். அது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிக்குச்சு. எனக்கு வந்து அதுக்கப்புறம் அது கீழே விழவே இல்லை. அது மாதிரி நம்ம அடிக்கடி டஸ்ட் ஃபார்ம் ஆனாலோ இல்லை வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுனாலோ அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக 2 சொட்டு தண்ணியை மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கண்ணாடியில் ஒட்ட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒட்டிக்கும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். டாடா பாபாய்.